அப்பாவினுடைய இறப்பை தாங்க முடியாமல் தவிக்கக்கூடிய இந்திரஜா கண்கலங்க வைக்கக்கூடிய ரீசன்ட் போஸ்ட்டுகளை பார்த்து ரசிகர்கள் அவங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. தந்தையினுடைய இறப்பை தாங்க முடியாமல் இப்போ இந்திரஜா அவர்கள் போடக்கூடிய பதிவுகள் சமூக வலைதளவாசிகளுடைய கவனத்தை எடுத்திருக்கு. தமிழ் சினிமாவில் பிரபலமாக உள்ள வாரிசு நடிகைகளில் ஒருவர் இந்திரஜா சங்கர். இவர் விஜய் நடிப்பில் வெளியான பிகில் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தை நடித்தார். இவரின் உணர்ச்சிகரமான நடிப்பிற்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. இதைத் தொடர்ந்து கார்த்தி நடிப்பில் வெளியான விருமன் திரைப்படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்திலும் இந்திரஜாவிற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இதற்கு பின்னர் சினிமாவில் வலம் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் அவருடைய மாமா கார்த்திகை திருமணம் செஞ்சுக்கிட்டு செட்டில் ஆகிட்டார். இவர்களுக்கு ஆண் குழந்தை ஒன்றும் பிறந்திருக்குது. சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இந்திரஜா மகன் மற்றும் கணவருடன் எடுத்துக்கொள்ளக்கூடிய புகைப்படங்கள் காணொலியை பகிர்வது வழக்கம். இந்த நிலையில் இந்திரஜா அவர்களுடைய தந்தையான ரோபோ சங்கர் இந்த உலகை விட்டு பிரிஞ்சிட்டார் உடல்நல குறைவால். இவரின் இறப்பை அறிந்த சினிமா பிரபலங்கள் பலர் நேரிலேயே சென்று அவருக்காக இரங்கலை தெரிவித்து வந்துட்டு இருந்தாங்க. இதைத் தொடர்ந்து தந்தையை பிரிந்த சோகத்தில் அந்த சோகத்தை தாங்க முடியாமல் இந்திரஜா ரோபோ சங்கர் பகிர்ந்த பதிவு எல்லோருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. தன்னுடைய மகனை தூக்கி வைத்திருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து தந்தை பிரிவை கவலையோடு வெளிப்படுத்தியிருக்கார். இந்த இழப்பிற்கு யாராலும் ஈடு செய்ய முடியாவிட்டாலும் சமூக வலைதளவாசிகள் தங்களால் முடிந்த ஆதரவை வழங்கி வந்துட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னுடைய குழந்தை பிறந்து என்ன தாத்தா அப்படின்னு சொல்லி வாய் நிறைய கூப்பிடணும்னு சொல்லுவீங்களேப்பா, இப்போ அது நிறைவேறதுக்கு முன்னாடியே நீங்கள் போயிட்டீங்களேப்பா, ஏன்பா நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக போனீங்க, நீங்கள் இல்லாத வாழ்க்கை எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு ரொம்பவே அவங்க உருக சொல்லியிருக்கிறாங்க. அப்பா மிஸ் யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. இட்ஸ் ஆல் டன்பா அப்படின்னு போட்டிருக்காங்க. எ வெரி குட் சென்ட் ஆஃப் ஃபார் யூ அப்பா அஸ் யூ விஷ்டு அப்படின்னு அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போது ரொம்பவே வேதனையாக இருக்குது. எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாத ஒரு சோகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நெருக்கமான குடும்பமாக தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்பாவுக்கு ஒன்றுனா இந்திரஜா எப்பொழுதுமே துடித்து போயிடுவாங்க. அவர் ஏற்கனவே உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது கூட அவரை மீட்டு கொண்டு வர ரொம்பவே பிரியங்காவும் அதே போல் இந்திரஜாவும் கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போயும் அதே போல் மீண்டு வருவார் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. நம்மளுடைய சார்பாக ரோபோ சங்கரின் ஆன்மா சாந்தி அடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம்.